இரு 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 இது அவ காதுல விழுந்துடாமடா. ஒரு செஸ்கில் ஏதாச்சும் வேற ஊருக்கு போயிட்டா 2-3 நாளா ஒரே ஆள் வேலை பார்க்கறனா அப்படி ப்ரெஷர் ஏறி டென்ஷனா இருக்கா. நான் பக்கத்துல போனேன், நெருப்பு சவுண்ட் மாதிரி வந்தா வீடியோ பொண்ணு வந்தேன் எப்படி முறைச்சா. இப்ப போய் மீன் எடு கழுவித்தா வெட்டித்தா கிளீன் பண்ணித்தான்னு கேட்டோம்னா இவன் ஏறு மரிதாசு பெரிய மீனா கொண்டு வந்திருக்கேன். உனக்கு முண்டை மட்டும் தான் இருக்கும், தலை இருக்காது பாத்துக்க. சரி வெட்டி கொடுத்தா சமைச்சிட்டு வரலையா? வெட்டி கொடுத்தா சமைச்சிட்டு. இந்த மீன் என்ன மீன் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் வந்துக்கிட்டு கொடுவா, கல் கொடுவான்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சடையன்னு சொல்லுவோம், கருப்பு கொடுவான்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கொடுவான்னு சொல்றோம்னா, இது கொடுவாவில் இன்னொரு இனம். அதாவது இந்த பாறையில தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை, கண்ணாடி பாறை அப்படி சொல்றோம்ல, அதே மாதிரி கொடுவால கருப்பு கொடுவா, அது வெள்ளை கொடுவா. அந்த வெள்ளை கொடுவா என்ன ருசியில இருக்கோ, என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதே டேஸ்ட்ல இவன் இருப்பான். என்ன இவன் கருப்பா இருப்பான், அவன் கொஞ்சம் வெள்ளையா இருப்பான், அவ்வளவுதான். என்னைக்குமே கருப்பா இருக்கிறவனுக்கு மதிப்பு கம்மியாகவும் வெள்ளையா இருக்கிறவனுக்கு மதிப்பு அதிகமாகவும் இருக்கும்ல. 2 பேரும் ருசி ஒண்ணுதான். ஆனா அவனோட மதிப்புக்கு இவனோட மதிப்பு காவாசியோட இருக்காது தகுதியில. எப்படின்னா அதோட ரேட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு 1000 ரூபாய் போயிட்டு, இதோட ரேட்டு இன்னைக்கு ரேட்டு 300 இருந்து 400 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. அப்போனா அவனோட ரேட்டு அவனோட ரேஞ்சையும் பாருங்க, இவன் ரேஞ்சையும் பாருங்க. ஆனா டேஸ்ட்ல அவனுக்கு எந்த வகையிலையும் இவன் சலிச்சவன் கிடையாது, குறைஞ்சவன் கிடையாது. செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கு ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்ச மீன் கொடுவா. அடிக்கடி கிடைக்காது, இது அடிக்கடி கிடைக்கும். கொடுவா வாங்கி சாப்பிட நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கருப்பு கொடுவா உங்கள் மீனவன் கடையில் எல்லா கடையிலுமே இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. அதை விட குறைஞ்சவன் இல்லை, நம்பி சாப்பிடுங்க. கருப்பன் இறங்கி வர்றானே, கருப்பேன். அப்படியே கொடுவா மாதிரி தான் இருக்கு. நம்ம செவுல தோண்டிட்டு நொறுக்கு போட்டோம்னா அப்படியே கொடுவா தான். அப்பனுக்கு உள்ள தப்பாம பிறந்துருக்கு. பாத்துக்கிறீங்க மக்களே, எங்க வீட்டுல அவங்க கூட தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா சுமித்ராவை தான் மாட்டி விடணும் அப்படின்னு. ஒரு வாரமா இன்ஜினுக்கு கரியது போட்ட மாதிரியே பரபரப்பா இருக்கா. ஒண்ணுமே தெரியல. இன்ஸ்டா போனாயா? வாழ 2 வருஷமா கஷ்டப்பட்டு வந்தது. ஒரே தூக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா, ஒரே நாள்ல 1 லட்சம் ஃபாலோவர் எடுக்க தகுதி இருக்கு சேனல் எல்லாம் போகாது. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு 10 ஃபாலோவர் 20 ஃபாலோவர் தான் வரும். இருக்காங்க ஏன் ஆக்ட் பண்றாங்கன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
ஒருவேளை ஒருத்தவங்க சேனல் ஆட்டையை போட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட காசு கொடுக்குறாங்களான்னு தெரியல. இருக்கும்ல ஏதாவது எது ஹேக் பண்றாங்க சும்மா நம்ம சேனலுக்கு வாங்கி என்ன தராங்க. ஏதோ ஒண்ணு இருக்கலாம். இது புளி ரசத்துக்காக வந்துட்டு இருக்கேன். மீனை உப்பு வச்சு கழுவிடுவோமா? வாங்க வாங்க. உப்பு போட்டு நல்லா இருக்கு நம்ம பீஸு. பீஸ் பாருங்களேன் கொடுவா தானே அப்படி எப்படி இருக்கு பாருங்களேன் கறி. பரவாயில்ல மீன் லிட்டர் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இவங்க உங்களை நம்பி பிள்ளைங்களாம் விட்டுட்டு போகலாம். மீன் தோசை கொடுக்காம செங்கல் இருக்கிறதுவா தோசை கொடுக்காம செங்கல் செல்லுகால் எடுத்து உங்க அக்கா வாங்கிட்டு போட்டுருக்கு. செல்லுகால் எடுத்து உங்க அக்கா தலையில கொண்டு வாங்கிட்டா. அங்கதான் இருக்காங்க. மெயில தான் அங்கதான் இருப்பா கடைக்கிட்ட. அப்படி வச்சிருங்க. இதெல்லாம் எப்படி நான் சூப்பரா இருக்குங்க அந்த காலத்துல. விசிறின் அரட்டை அரங்க வருதுனாலும். ஆனா நான் 90s கிட்ஸ் கிடையாது. அதான்யா டீலா நோ டீலா. அந்த பெட்டியோட எல்லா கேர்ள்ஸும் வாரத்துக்கு மாடல் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்பாங்க. ஆனா நான் 90s கிட்ஸா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த காலத்துல உள்ள எல்லாத்தையுமே நானும் அனுபவிச்சிருக்கேன். பிறந்த வருஷத்துக்கு சொல்லிடுவோம்மா. நான் சொல்றேன் நீங்க நான் 90s கிட்ஸா இல்லையான்னு சொல்லிருக்கா. 1990. எல்லாரும் வயசை யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல வயசு சொல்றதுல தப்பே கிடையாது. இத்தனை வயசு சொல்றதுல என்ன இருக்கு? மாத்தி சொன்னாப்ல அத்தனை வருஷம் வாழ போறோமா குறைய போதா. 1997 பிறந்தேன். அதுவும் 10வது மாசம். இன்னும் 2 மாசம்னா அவ்வளவுதான் 98 இருக்கும். நான் 90s கிட்ஸா இல்ல 2K கிட்டா அப்படின்னு வீடியோ பாக்குறவங்க கவனிச்சு. ஸ்கூலுக்குலாம் பொறுத்து கொடுத்து முடியுமா? என் மாமே ஆந்த கண்ணே சொல்லி விட்டுருவாங்க. ஏன் சாப்பிடுறேன் செஞ்சு கொஞ்சம் கேட்டு கொடுக்க. நம்மளுக்கு வீட்டுல சோறே கொடுக்க மாட்டாங்க. நான் படிச்ச காலத்துல நீங்க ஃப்ரெண்டுக்கு சேர்த்து கேட்கறீங்க. ஃப்ரெண்டுக்கு சேர்த்து வை. அப்படி 65 வச்சா எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வை. என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் 65. தாய்க்கு என்ன பிடிக்குது? தாய்க்கு என்ன பிடிக்குது? மொத்த பையன்களுக்கு அவன் படிக்க தெரியாது. பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு என்ன வருதுன்னா எண்ணெயே ஊத்தி இருக்க மாட்டேனே. கல்லுல தடை ஊத்தி போட்டிருக்கேன். நான் பக்கத்துல போட்ட மீன் அடையாளம் தெரிய மாட்டேங்குதா? எங்கன்னா எங்க மீன் போட்டிருக்குன்னு தெரியல. நீ மூடி வச்சிருக்கு.
கொடுமைப்படுத்துறடி என்னை. அப்படி இருக்கிறவங்க உள்ள வந்து சோத்தனை மட்டும் தட்டுல போட்டு ஆற வச்சு வைக்க. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்படிங்க இந்த முறப்பெல்லாம் உங்க அம்மாட்ட உங்க அக்காட்ட தான் இருக்காங்க. உங்க அக்காட்ட தான் உங்களுக்கு முறைக்கணும். புளிரசத்துக்கு ஃபேவரேட் கொடுத்துருவோம். தின்னுங்க. நாங்க மீன் நான் தன்னை ஆளு எனக்கு ஏழரம்மா பாரு. எடுத்துச்சு ஏல நம்ம பாரு. எத்தனை போனது நீங்க நல்ல சாப்பிட்டு போடவா சோறு போடவா. சியான்சி வா அதுல உட்காருங்க ஓடி. வெளியே வா. வாங்க வாங்க உட்காருங்க ஓடி. எனக்கு ரசம் கம்மியும் அந்த இது எனக்கு தாங்க அந்த பெரிய மண்டை. வயிற்று பகுதியில காணும். அதை எடுத்து வச்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு. மண்டை எடுமா. அப்புறம் சிக்கன் வேற உட்காருமா. இங்கிட்டு சிக்கனா நாளைக்கு சிக்கன் எடுத்து வாங்க. சியன்றா வாங்க. தப்பான கடை மண்டை வெறியவ எந்த மண்டை இருந்தாலும் அவதான் இருப்பான். மண்டை எடுத்தா மண்டையை உடைச்சிருவோம் எல்லாருக்கும். ஆனா ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவா மண்டைக. அந்த நோண்டி இங்க பக்கத்துல வாங்க. சமணம் போடுங்க. சமணம் போடு. ஏன் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? வாங்க பாருங்க. கண்ணெல்லாம் பஸ் நோண்டிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மாதிரி கண்ணை நீங்க கூட திண்டா அந்த சதையில இருந்து தான் திங்க ஆரம்பிப்பீங்க. அவளை பத்திலா மண்டை கண்ணுல இருந்து சாப்பிடு. இங்க வா ரெகி வா. இதை வைக்கி வச்சுட்டு வா. வா சாப்பிடு. இந்த வைக்கி தப்பிக்க இல்ல பாருங்களா. தொட்டியோட ஆனா பாரு. கருவாட்டை பண்ணுவா. பிடிறதுக்கு மீனுக்கும் அடி தூளாக்கும். இல்லையே இது மிளகு ரசத்துக்கு மீன் குழம்பு தான் மீன் இருக்குன்னா நல்லா இருக்கும். பிடிறதுக்கு மீன் தான் நல்லா. ரசத்துக்கு மீன் தான் நல்லா இருக்கும். மிளகு ரசத்துக்கு இதுதான் நல்லா இருக்கும். அது வந்து அது வந்து நான் என்ன சொல்றது மறந்துருச்சு. சூப்பரா இருக்கு. அருமையான சாப்பாடு. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன். தைரியமா கொடுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோ பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லா டேஸ்டான மீன் சாப்பிடணும்னா கல் கொடுவா சாப்பிடணும்.